ஏமாத்திட்டாங்கன்ற வெளுத்து போன துணி கிழிஞ்சு போன துணி தான் அப்படி இருந்துச்சு. எஸ், நீங்க மாதிரி டிஸ்கிளைமர் மாதிரி ஒன்று கொடுத்தேன் நான். ஃப்ளிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ற பர்சன் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ண குர்த்திஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த மெரூன் கலர் குர்த்தி தான். இந்த குர்த்தி சீரியஸே சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கு முன்னே ஒரு வார்னிங் மாதிரி டிஸ்கிளைமர் மாதிரி ஒன்று கொடுத்தேன் நான். ஃப்ளிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ற பர்சன் இருந்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ரொம்ப சேஃப்டியா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பாலிசிஸ் இருக்கு. எப்படின்னா வந்து பர்சன் சைஸ் வந்து ரொம்ப வேரியன்ட் ஆகுது. மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் எனக்கு இதுல பர்ச்சேஸ் பண்ணும் போதும் வந்து ரொம்ப சைஸ் டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பாலிசிஸ் வந்து இதுல ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. என்னன்னா இதுல டேக் சம்டைம்ஸ் வந்து பிரைஸ் டேக் இருக்கும். மோஸ்ட்லி வந்து மீஷோல எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம பிடிக்கல அப்படின்னா தான் ரிட்டர்ன் போடுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கும். டேமேஜ் அந்த மாதிரி ஏதாவது தான் ரிட்டர்ன் போட்டுக்கலாம் நம்ம. பட் இதுல எப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. பட் ஆனால் அது பிரைஸ் டேக் இருக்குன்னு போட்டுருக்காங்க. இதுல இந்த ட்ரெஸ்ல வந்து எனக்கு பிரைஸ் டேக் கிடையாது இல்லை. பட் கவர்ல வந்து பிரைஸ் டேக் ஒட்டி இருக்காங்க. அந்த பிரைஸ் டேக் இருக்கணும்னு கேட்கறாங்க. எனக்கு இது வரைக்கும் நம்ம மீஷோல வந்து கவர்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். நம்ம கவர்ஸ்ல பிச்சு போட்டுருவோம் நம்ம. அப்போ இந்த கவர்ல வந்து பிச்சு போட்டுட்டு அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ளூ கலர் இதே கலர்ல இதே மாடல்ல வந்து ப்ளூ கலர்ல பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு. ஸ்மால் சைஸா ஆர்டர் பண்ணேன். 36 யூஸ்வலா 34 தான் வாங்கினேன் மீஷோல. சரி ஒரு சைஸ் டிஃப்ரெண்டா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஓகே பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப டைட்டா இருக்கு. அப்புறம் நான் 38 நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸ் நான் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு அந்த கவர் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கவர்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் அதுக்கப்புறம் செட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நீங்க வந்து அதோட ஃப்ரண்ட் கவர் இல்ல அந்த டேக் அந்த மாதிரிலாம் நீங்க சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கம் டு த பாயிண்ட். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பியோர் காட்டன் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கம்ஃபர்ட் எனக்கு அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லைனிங் கிடையாது. இந்த ஒயிட் லேஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இல்லைன்னா நான் இண்டிகோ ப்ளூவில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த சைஸில் வந்து அவைலபிள் இல்லை. எனக்கு அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அதனால சொல்லிட்டு இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு இதுவும் டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லாவே இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 426. எஸ், கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஒர்த் ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது. காட்டனில் அவ்வளோ அழகாக பியூர் காட்டனாக இருக்குது. எனக்கு இந்த ஒயிட் லேஸ் வச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா யூ வந்து இங்கே கரெக்டாக வியூ வந்திருக்கு. அழகாக இருக்குது. 3/4 நமக்கு ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் எனக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே பிலோ நீ தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டாப்போட ஹைட்டு ஸ்லிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸ்லிட்டும் நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 38 நான் வாங்கினது மீடியம் சைஸு. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு காட்டன்றதுனால கரெக்டாக தான் இருக்கும். பார்க்கும்போது இப்படி வச்சு பார்த்தா தான் நமக்கு யூஸாக தெரியும். பட் இல்லைன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு கரெக்டாக தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே கம்ஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்கிற சம்மருக்கு வேகிற டைமுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக வாங்கலான்ற மாதிரி இருக்குது. எனக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் தான். இதுக்கு நான் இப்போ எனக்கு வந்து பேர் பண்ணுறது சாண்டல் கலரில் எனக்கு பலச பேண்ட் இல்லை. அதனால ஸோ ஒயிட் கலர் பேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயிட் வித் பிங்க்ல இருக்கிற இந்த குர்த்தி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த குர்த்தி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதனால அந்த மாடலுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால தான் மோஸ்ட்லி நம்ம அப்படி பார்த்தாலும் வாங்கணும். அவங்க நல்லா இருக்கா, அந்த மாடல் நல்லா இருக்கா, அவங்க வாங்க நம்மளும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு தான். இது என்னென்னு ரொம்ப க்ளோஸ் நெக்காக இருக்குது. என் தலைக்கு மண்டியில் இறங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் அப்படி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தலைக்கு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்துச்சு எனக்கு. இதுலேயும் வந்து நான் தப்பான சைஸ் ஆர்டர் பண்ணால் நான் நெக்ஸ்ட் சைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன். எனக்கு தான் எனக்கு அப்போ பார்த்த ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ பார்த்த ட்ரெஸ்ஸுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு கையில் கூட இங்கே பாருங்க, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இப்படி கை இப்படி விளக்கிட்டு இப்படி போடலான்ற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இது மாதிரி இல்லைன்னா நம்ம எல் சைஸ் தான் போனோம். எடுத்துகிட்டே போகிறேன் நான் எல் சைஸ் தான் இதுக்கப்புறம் போனோம் போல். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு லைனிங் கிடையாது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 307 வாங்கினா இப்போ 313 ரேஞ்சில் இருக்குது. ஓகே, லைனிங்கில் இருந்தாலும் கொஞ்சம் ஒயிட் கலர்ன்றது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டியாக தெரியுது. அதுதான் உங்களுக்கு என்னோட இன்னர்ஸோட
கலரே தெரியும்னு நினைக்கிறேன். டார்க்காக தான் போட்டுருக்கேன், பட் ஸ்டில் வந்து அங்கங்கே வைப்ரண்ட் கலர் இருக்கிறதுனால தெரியுது. மேக் ஷூர் நீங்களும் வந்து இன்னும் சட்டிலான கலராக டார்க் கலராக வேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த டாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. அப்போது இதோட டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கெல்லாம் கீழே இருக்குது. ப்ரீவியஸான ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் குத்துறாங்க. ஏன்னா இந்த ஸ்லீவ்ஸ் இங்கே கட் குத்துறாங்க இருக்கும். சில ட்ரெஸ் நம்ம சுடிதாலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கட் கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னா இந்த எல்போலாம் நம்ம மடிக்கும் போது கொஞ்சம் நல்லா கம்ஃபியாக இருக்கும் நமக்கு. அதனால இல்லை இங்கே லூசன்னு வச்சிருக்கணும். நம்ம ப்ரீவியஸாக ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா குத்தி அது கொஞ்சம் லூசனாக இருந்துச்சு. அந்த மாதிரி வச்சா தான் நமக்கு வந்து நம்மளுக்கு மடிக்க நல்லாயிருக்கும். இப்படிலாம் தூக்கி வச்சுட்டு ரவுடி மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் வேர்ஸ்க்கு காலேஜ் வேர்ஸ்க்கு நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியாது. நம்ம காலேஜ்னா கூட பரவாயில்ல நம்ம இப்படி தூக்கி வச்சுக்கலாம். பட் ஆஃபீஸ்லாம் நம்ம டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு. அதில் தூக்கி வச்சுட்டா கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்க்குறீங்கன்னா கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா வைப்ரண்டான கலரு. பட் எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் மட்டும் இன்னும் ஸ்டில் டைட்டாக இருக்குது. அப்போ ஸ்மால் சைஸ் பார்த்துக்கோங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த சைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை விட டபுள் சைஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 34னா 38ல் வாங்கணும். எஸ் நான் 34னா இப்போ நான் 38ல் தான் வாங்கினேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் தின்னாக இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபேப்ரிக் கொஞ்சம் திக்காக ஊற்றிருக்கலாம். ப்ரீவியஸ் பார்த்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ லைட்டாக தின்னாலாம் இல்லை. ரொம்ப திக்காக தான் இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் தின்னாக இருக்குது. இதெல்லாம் இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் ரயான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்த்துல எப்படி இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பளிச்சுன்னு இருக்கிற ரெட் கலர் தான். எஸ் ஒரு நல்ல ரெட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பிரைட் ரெட் சொல்ல முடியும். அந்த மாதிரி பிரைட் ரெட் இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒயிட் லேஸ் ஒயிட் கலர் எம்ப்ராய்டிங் வச்சு கொடுத்தது ரொம்ப அதுவும் நல்லா இருக்கு. அதில் வி நெக்கு ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நல்லா டைட் நெக் கிடையாது. கொஞ்சம் விலைக்கு தான் இருக்குது நெக்கை. ப்ரீவியஸாக பார்த்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீஸாக டைட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப போனே ரொம்ப ஆட்டாமல் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் இந்த கையை பார்த்தீங்கன்னா நல்லா 3/4 கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கொஞ்சம் அகலமாகவே இருக்குது. எனக்கு அதான் இப்போ இருக்கிற சீசனுக்கு நம்ம கை மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கட் வச்சு கொடுத்தா நம்ம நல்லாயிருக்கும். ப்ளீஸ் செல்லர் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எங்களுக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்கு. எல்லா சைஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்ததுல. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 289 தாராளமாக வாங்கலாம். இது ஒரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா விஸ்காஸ் லைனிங் கொடுத்துருக்காங்க. எஸ் இதுக்கு லைனிங் கொடுக்கல. திக்கான ஃபேப்ரிக் தான். ஸோ டிரான்ஸ்பரண்டாலாம் எதுவுமே தெரியல. நல்லாவே இருக்கு. நம்ம இன்னும் லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் நமக்கு காட்டுது இந்த பிரைட்டான கலரு. இன்னும் வெயிலில் அந்த பளிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து என்ன நான் சைஸ் வாங்கினா ஸ்மால் தான். எஸ் ஸ்மால் சைஸே 38 இது. அதனால தான் எனக்கு பை லக் எனக்கு கரெக்டாக இருக்கு. எனக்கு இது வரைக்கும் ஆர்டர் பண்ணது இந்த சைஸ் மட்டும் தான். எனக்கு இந்த ட்ரெஸ் மட்டும் தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த குர்த்தி மட்டும் தான். அப்போ நான் பார்த்துக்கோங்க. எனக்கு கையெல்லாம் கூட இங்கே டைட்டாக இருக்கு. அதனால தான் கொஞ்சம் மடச்சி விட்டுக்கேன் நான். எனக்கு அந்த மாதிரி டைட்டாக மடக்கி கம்ஃபர்டபுள் இல்லைன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அதனால தான் நான் இப்படி எடுத்து விட்டுக்கிட்டேன். அதுக்கு தான் நான் கட்டு வைங்கன்னு சொல்கிறேன். நான் கட்டு வச்சா நமக்கு கம்ஃபியாக இருக்கும். நம்மளுக்கு கான்ஷியஸாக இருக்க தேவை நம்ம இதெல்லாம் டைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. கலர் நல்லா இருக்குது. கலர் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 8 கலர்ஸ் இருக்குது இதில். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஃபுல் வீடியோ காட்டுற அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வெளுத்து போன துணி கிழிஞ்சு போன துணி தான். எஸ் நான் இந்த கலர் நான் வாங்கினேன்னா இதுனா இந்த கலர் கிடையாது. நான் இமேஜை காட்டுறேன். அந்த கலர் நான் வாங்கினேன். ஸ்மால் சைஸில் வாங்கிட்டேன். சைஸ் பார்த்து எனக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். பட் சீஸாக நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படி வந்து ஃபேப்ரிக் வெளுத்து போயிருப்பாருங்க. என்ன ஆயிருக்குன்னு தெரியல. நான் வாங்கும் போதே நான் வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல கொஞ்சம் வெளுத்த மாட்டது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரிஞ்சது. சரி நான் நினச்சேன் வெயிலில் எனக்கு அந்த மாதிரி தெரியுது போல். நான் தான் ஏதோ கண்ணு தெரியல அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கங்கே ஃபுல்லு ப்ளீச் ஆயிருக்கு. தெரியுது அவங்களுக்கு இங்கே ப்ளீச் ஆயிருக்கு. இது பாருங்க தெரியுது அவங்களுக்கு கிழிஞ்சு போயிருக்கு பாருங்க. ஸோ இது கண்டிப்பாக ஏதோ வந்து நம்மளுக்கு வெளுத்து போகிற அளவுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் ஊற்றிருக்காங்க போல். அங்கங்கே ஃபுல் சொல்யூஷன் ஊற்றிருக்காங்க. இது ட்ரெஸ் வந்து யூசேஜுக்கே இல்லாத ட்ரெஸ் மாதிரி ஆகிருக்கு. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாத் மாதிரி ரொம்ப முடப்பாக இருக்குது. என் சாரியில் நஞ்சி போகிறதுக்கு முன்னாடி எப்படி கிளியறதுக்கு அந்த மாதிரி இப்போ ஸ்டேஜில் இன்னும் லைட்டாக பிடிச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணால் கண்டிப்பாக கிழிஞ்சிடும். நல்ல வேலை தேங்க் காட் நான் இந்த ப்ளீச் ஆனதை நான் பார்த்தேன். நான் இதை நம்ம காட்டலாமேனுக்காக தான் பார்த்தேன். வேற எங்கேயா ப்ளீச் ஆயிருக்கான்னு திரும்பி பார்த்தா இங்கே கிழிஞ்சிருக்கு. ஆனால் தான் நான் வந்து உங்களுக்கு நான் அப்படியே காட்டேன். நான் ப்ளீஸ் காய்ஸ் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க ட்ரெஸ்ஸில் டேமேஜாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் கலர்ஸ் ஏதாவது டையாக இருக்கா ப்ளீச்சாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போடுறதுக்கு. அப்போது நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் கவர்ஸ்லேருந்து டேக்லேருந்து இந்த மாதிரி டேக் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை.
இல்ல பிரைஸ் டேக் இருக்கு இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல இதுல பிரைஸ் டேக் இல்லாம நம்ம கவர்ல மட்டும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. கவர் நீங்க பிரிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. கவரை நீங்க கிழிச்சு போடாதீங்க. நம்ம வச்சுக்கணும்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்க தூக்கி போட்டுறாதீங்க, சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கலர். ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸா வாங்கின ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எனக்கு இப்படி வந்திருக்கு எனக்கு. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணதால இந்த பிரச்சனை எனக்கு. இது வந்து 38 தான். நான் ஸ்மால் சைஸ் ஆர்டர் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ப்ரீவியஸா 36, இது வந்து 38 இது. பட் எனக்கு ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து கோல்டன் கலர். இங்க ஃப்ரண்ட்ல தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒரிஜினல் கலர், கோல்டன் கலர். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 328. இதுல வந்து ஓவராலா 7 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனா நான் அன்பார்ச்சுனேட்டா எனக்கு இங்க வந்து கிழிஞ்சிருக்குவா, பேசும்போது தெரியுது எனக்கு. ஸோ ரொம்ப ப்ளீச் ஆயிருக்கு. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது தெரியும். பட் கிழிஞ்சிச்சு. எனக்கு வந்து இந்த லட்சணம் சுருங்கி கசங்கி சுருட்டி வருது. இப்ப பார்சல் ஓபன் பண்ணா இப்படிதான் இருக்கு. வாங்கன்னா பார்த்து வாங்குங்க. எனக்கு இந்த டாப் பிடிச்சிதான் இருந்துச்சு எனக்கு. அதனால நான் சீரியஸா வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூ நெக் வந்து லைட்டா ஒரு வி நெக்கான ஒரு பேட்டர்ன். இது நெக் தெரிதா? இதோட ஹைட் பாத்தீங்கன்னா இப்ப நான் வேர் பண்ணிக்கலாம், அதை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. லாங் குர்த்தி தான் இது. சொன்னா நல்லா தான் இருக்கு. இதுலயும் வந்து இங்கேயும் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஓவரால் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு மட்டும் இப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஓகே ஃபைன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் பார்த்துலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போறது இந்த குர்த்தி தான். இது ரொம்ப கலர்ஃபுல்லா வைப்ரண்டா இருக்கிற கலர். இது அது ரொம்ப வைப்ரண்ட் இல்ல, ஆனா நல்லாவும் கலர் தான். இதை வந்து அவுட்டிங் போற மாதிரி யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பீச் வைப்புக்கும் யூஸ் ஆகும். நிறைய எல்லா அக்கேஷனுக்கும் யூஸ் ஆகுற மாதிரியான ட்ரெஸ் தான் இது. குர்த்தி தான். இது அழகா ஒயிட் லேஸ் வச்சு உங்களுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு. அந்த பேட்டர்னே ரொம்ப அழகா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு. இவ்வளவு நேரம் சொன்னது இந்த குர்த்தில நிறைவேறி இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் நல்லா இருக்கும். இப்ப நான் இப்படி பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. எனக்கு இதே எனக்கு டைட்டா செஞ்சுக்கோங்களேன், மணி கஷ்டமா இருக்கு. நீங்க இங்க டைட் தெரிஞ்சா அவங்களுக்கு டைட் ஆகும். அதனாலதான் அப்படி சொன்னேன் நானு. பட் தேங்க் காட் இவங்களுக்கு கேட்டுருச்சு. இது 339. நல்லாவே இருக்கு. இது வந்து காட்டன் பிளண்டும் கொடுத்துருக்காங்க. எஸ், இது லைனிங் கொடுக்கல, ரொம்ப கம்ஃபியா இருக்கு. இதுவும் வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ரிட்டன் நான் போட்டுட்டேன். திருப்பி மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எஸ் 38 சைஸ் தான் இதோட நான் சூஸ் பண்ணியிருந்தேன். திருப்பி நான் ஆர்டர் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். 38 சைஸ் தான். நல்லாவே இருக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா முட்டி கீழே இருக்கு. எல்லாமே சேம் லெவல் ஆஃப் ஹைட்ல தான் இருந்திருக்கு. அந்த எல்லோ கலர் மட்டும் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதை தவிர அது எல்லாமே கட்டான ஹைட்ல தான் இருந்திருக்கு. எனக்கு சேம் ஹைட்ல தான் இருந்திருக்கு. நல்லாவே இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஓவராலா எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சதா இருக்கு. மாஸ் பைன்னு சொல்லலாம் எனக்கு இந்த ட்ரெஸ். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓவராலா வந்து 4 கலர்ஸ் இருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சதா இருக்கு. ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா இந்த வீடியோல எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்துச்சு, எல்லா குர்த்தியும் பிடிச்சிருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்ட் தட் எல்லோ ஒன் என்னை ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரியான குர்த்தி அது. கண்டிப்பா வந்து செல்லர் வந்து பார்த்துதான் அமைச்சிருப்பாங்க. அது அப்படிலாம் ஒன்னும் பார்க்காம சென்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும் யாருமே கிடையாது. ஈவன் பெரிய பொட்டிக்ல இருந்து எல்லாம் ஸ்மால் பொட்டிக்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்துதான் வந்து பார்சல் பண்ணாங்க. பட் அதை கூட பார்க்காம, டேமேஜா இருக்கிறத கூட பார்க்காம வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? இப்ப ப்ராடக்ட்ல ஏதாவது மிஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்து கிழிஞ்சிருக்கு, ஏதாவது பார்க்கலாம்னு சரி சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட்லயே வந்து அந்த ப்ளீச் ஆயிருக்கு. அதுமே பார்க்கலன்னா அது வந்து இன்டென்ஷனா அமைச்ச மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கு. ஏதோ அந்த ப்ராடக்ட் தள்ளி விட்டா போதும் அப்படின்னு. எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணாம வச்சுக்க முடியும்? நம்ம பார்க்காம அப்படி வச்சுக்க முடியுமா? ஏன் இப்படி பண்றாங்க? சில செல்லர்ஸ் இப்படியும் இருக்காங்க, சில செல்லர்ஸ் அப்படியும் இருக்காங்க. நம்ம வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல, அவங்களாம் மாறினாதான் உண்டு. சரி, ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. வாங்க இது ஃபுல் வீடியோ பார்த்துலாம். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மற்ற பிராண்ட்லயே ட்ரை பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி கண்டிப்பா மற்ற பிராண்ட்லயே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆனஸ்ட் ரிவ்யூ தான் எப்பவுமே போல, நம்ம ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்போம். நம்ம கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணலாம். நீங்களும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நான் உங்கள் ஜம்னா. பாய்.